அத்தை வாங்க மாமா, பாத்து இறங்குங்க. அப்பா புடிமா மாமா. ஏய் தள்ளடி. மாமா உங்களுக்காக தான் ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மாமா. பாத்து உட்காருங்க. அப்பா அப்பா அப்பா. மாமா எங்களை மன்னிச்சிருங்க மாமா. புத்தி கெட்டு போய் எங்க அப்பா சொன்ன பேச்சு கேட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எங்களை ஏத்துக்கணும். ஏய் உங்களை எதுக்கு நீ பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கணும்? எதுக்கு ஏத்துக்கணும்னு கேக்குறேன். நீ யாரடி? நீ யாரு? இல்ல இவன் தான் யாரு? இந்த ரெண்டு தரத்துல முடிச்ச மூதேவிகளை முதல்ல இந்த விட்டு விட்டு வெளியே போயிடுங்க. போது நிறுத்துமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவங்கள வாழ்த்தணுங்கிற மனசு இல்லைனாலும் பரவாயில்ல, வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. சும்மா கரைச்சு கொட்டிட்டே இருந்தா எனக்கே கடுப்பா இருக்கு. ஏண்டி பேச மாட்டேன்? ஏன் பேச மாட்டேன்? என் வைத்தறிச்சல் உனக்கு பெருசா தெரியல? என்ன விட உங்க அப்பா விட உன் தம்பி உனக்கு பெருசா போயிட்டான்ல? ஆமா அப்படிதான். போதுமா? இதுதான் நடக்கணும்னு இருந்தா யார் தடுத்து நிறுத்த முடியும்? 10 வருஷமா எனக்கு மாப்பிள்ளை பார்த்து என்னத்தை சாதிச்சு கிழிச்சுங்க? நடந்துச்சா? யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்காம ஒரே நாள் ஒரே ராத்திரியில இவங்களுக்கு கல்யாணம் முடிவா இருக்குன்னா அதுக்கு யாருமா காரணம்? இவங்களா இல்ல மாமாவா இல்ல காயத்ரியோட அம்மாவா? வாயை திறந்து பேசுங்க. யார் காரணம்? கடவுளை தவிர நீ வேற யாரையுமே கை காட்ட முடியாதுமா. தயவு செஞ்சு இத புரிஞ்சு நடந்துக்கிற வழிய பாரு. நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுங்களை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. நீ அதை செய்ய மாட்டேன்னு அடம் புடிச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னோட இடத்த நான் நிரப்ப வேண்டி வரும். அப்புறம் எல்லாரும் செட்டு சேர்ந்து உங்களை ஒதுக்கி வச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிடாதீங்க. இப்பவே சொல்லிட்டேன். எங்க என்ன பேச்சு பேசுற பாத்தீங்களா? சரியா தானடி பேசுறா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. இனிமே சாபம் விட்டு என்ன பண்ண போறேன்? விட அவங்க 2 பேரும் நாம பார்த்து பேசி வச்ச பொண்ணுங்க தானே. அதுல எந்த மாற்றமும் இல்லையே. நடந்த வரைக்கும் சந்தோஷம்னு ஒத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். ஆமா, நீங்க உள்ள போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. உங்க அத்தைக்கு இன்னும் கோபம் தீரல, ஆனா கூடிய சீக்கிரம் தீர்ந்துரும். நம்பிக்கை வைங்க, அதுக்கு நான் பொறுப்புமா. தேங்க்ஸ் மாமா. ஆனா அத்தை கோவப்பட்டா அது நியாயம் தான் நான் சொல்லுவேன். எங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள கூட அவங்களுக்கு உரிமை இருக்கு மாமா. ஏன்னா நாங்க செஞ்ச காரியம் அப்படி. ஆனா என்ன ஆனாலும் இனிமே இதுதான் எங்க வீடு, நீங்க தான் எங்க உலகம்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சிருக்கோம் மாமா. நாங்க மாற மாட்டோம். ஆமா, அத விடுங்க மாமா. ரூம் சுத்தமா இருக்கா பாருங்க. பெட்ஷீட்ஸ் எல்லாம் தோச்சு காய வச்சு ரூம் ஸ்ப்ரே அடிச்சு கம கமன்னு வச்சிருக்கேன் மாமா. அந்த கேலண்டர் பாருங்க, சூப்பரா இருக்குல்ல? உங்களுக்கு பிடிக்குமேன்னு தான் மாட்டி வச்சிருக்கேன். என்னமோமா, நாங்க பக்கத்துல இல்லாம எங்க விநாயகம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற வருத்தம் இருந்தாலும் உன்னை ஒரு குத்தமும் சொல்ல முடியாதுமா. என் பொண்ணு பூரணி மாதிரி தாம்மா நீயும். அவளுக்கு இருக்கிற அதே மனசு, அதே சுபாவம், அப்படியே அவளை மாதிரி தான் நீயும் நடந்துக்கிற.
விநாயகம், இனிமேலாவது நீ கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கப்பா. சத்தியமா இருப்பேம்மா. இப்ப சொல்றேன், இன்னி 3 மாசத்துல பூரணிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நான் விநாயகம் இல்ல. நான் சொல்றது உண்மை. என்ன பண்ண போறேன், எங்க போய் தேட போறேன் எல்லாம் கேட்காதீங்க. நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கம்மா. போதும்னே, அம்மா உன்னை மன்னிச்சுட்டாங்க. சும்மா சீன் போடாத. அம்மா, டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் கொடு. மாமா, வேளா வேளைக்கு என்ன மருந்து என்ன மாத்திரைன்னு இனிமே பார்த்து பார்த்து கவனமா எடுத்து கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு மாமா. நீங்க என்ன பண்றீங்க? வேளா வேளைக்கு ஒழுங்கா சாப்பிடுறீங்க, டெய்லி வாக்கிங் போறீங்க, சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்றீங்க, டிவி பார்த்துட்டு தூங்குறீங்க. அவ்வளவுதான் இனிமே உங்க வேலை. வீட்டு வேலையெல்லாம் இனிமே உங்களது இல்லன்னு தொடச்சு தூக்கி போட்டுருங்க. எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம் மாமா. ரொம்ப சந்தோஷமா. இப்படியெல்லாம் சொல்றதுக்கு ஒரு மருமக வீட்டுக்கு வரணும்னு தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். விநாயகம், அப்பா, உன் சம்சாரம் உன்னை விட ரொம்ப நல்லவிடா. மாமா, நீங்க எல்லாரும் பசியோட வந்திருப்பீங்க. சாப்பாடு ரெடியா இருக்கு. எல்லாரும் கை கால் கழுவிட்டு வாங்க. அத்தை, நீங்களும் வாங்க. காயத்ரி, அப்பாவுக்கு இப்ப கொடுக்க வேண்டிய மருந்து எடுத்து கொடு. பாக்குறேங்க. அத்தை, சாப்பாடு, சாம்பார், பொரியல் எல்லாமே பண்ணிருக்கேன். அப்பளம் மட்டும்தான் பாக்கி. அத்தை, என்ன பண்றீங்க? அத்தை, 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 அத்தை. காயத்ரி, உங்க மாமா ஒரு 10 நிமிஷம் பொறுத்துட்டு இருக்க சொல்லு. சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். வளரு, கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். ஐயப்பா, என்னடா அதெல்லாம்? அப்பாவை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு அம்மா என்னை எப்படி வீட்டுக்குள்ள விடுவாங்க? என்னால அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் பத்தாதா? இதுல திரும்ப திரும்ப வேற கத்த வச்சு வேடிக்கை பார்க்கணுமான்னு தோணுச்சு. அதனால தானே எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம். என்னடா நீ? சரி, வா வா என்னோட. எப்படி இருக்கீங்க ஐயப்பன்? பிரியா எப்படி இருக்கா? இருக்கா நீ? அக்கா தான் வீடு பார்த்து குடி வச்சுட்டு போனா. வசதின்னு ஒன்றும் பெருசா கிடையாது, ஆனா நிம்மதியா இருக்கும். மனசுக்குள்ள ஒரு திருப்தி, சந்தோஷம், பாதுகாப்பு, எல்லாத்துக்கும் மேல பொறுப்புன்னு ஒன்று வந்து சேர்ந்துருக்கு பாருங்க. அந்த ஒரு கௌரவத்துக்காகவே நான் இந்த கல்யாணத்தை ரொம்ப விரும்புறேன். டேய், ஒரு வகையில நீ அதிர்ஷ்டசாலி ஐயப்பா. பூரணி உன்னை தனி கொடுத்தன வச்சனால தப்பிச்ச. மவனை, நீ மட்டும் இங்க இருந்திருந்தேன்னு வையே, செத்து சுண்ணாம்பா இருப்ப. ஏன் அப்படி சொல்ற? என்னத்த சொல்றது, அம்மா ரொம்ப பயமுறுத்துறாங்க ஐயப்பா. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனா யாருக்கிட்டையுமே ஒழுங்கா நடந்துக்கலங்கிறது மட்டும் நிச்சயம். கோபம் இருக்கதானே செய்யும். நானும் அதான் சொன்னேன். ஆனா உங்க அம்மா சீக்கிரமே சரியாயிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன் பேச மாட்ட? மன்னிச்சிருங்க என்னது உனக்கு ஓகேன்னு பதில் வந்துருச்சு. பாவண்டா வளரு, அவளை போட்டு காய்ச்சி எடுக்க போறாங்க போல இருக்கு. ஓப்பனிங்கே பயங்கரமா இருந்துச்சு இன்னைக்கு. ஐயோ அண்ணா, என்னண்ணா சொல்ற?
அத்தை ஏன் அப்படி பண்ணாங்கன்னு இப்ப கூட எனக்கு புரியலீங்க. அவ பாவம், அவளால முடிஞ்சத ஆசையாதான் சமைச்சு வச்சிருந்தா. அப்படியே எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில கொட்டும் போது பயந்தே போயிட்டேன் தெரியுமா? அண்ணி, இந்த விஷயம் வேலுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். அவனும் கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சி பார்த்துட்டான்டா. ஆனா அம்மா மன்னிக்கவே மாட்டேன்ட்டாங்க. பாவம் தெரியுமா, மாமாவோட டார்ச்சரால தான்டா வளர அவன் அவ்வளவு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்ப பாரு, அவனும் மாமாவும் செஞ்ச தப்புக்கு அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாடா. இல்லீங்க, நிச்சயமா அத்தை சரியாயிடுவாங்க. இல்லனா நாம அவங்கள சரி பண்ணி வழிக்கு கொண்டு வருவோம். அதை விட நமக்கு வேற என்னங்க வேலை? தயவு செஞ்சு அதை பண்ணுங்க அண்ணி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அக்காக்கு எங்க 3 பேர் மேலையும் ரொம்ப பாசம். எத்தனையோ நாள் அப்பா கிட்ட அண்ணனுக்கும் வேலுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லி நச்சரிச்சுக்கிட்டே இருப்பா. ஆனா அப்பா தான் விடாப்பிடியா முடியே முடியாதுன்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தாரு. உண்மையிலேயே இது அக்கா ஆசைப்பட்ட கல்யாணம் அண்ணி. ஆனா அவ கூட இருந்து பார்க்க முடியாம போயிடுச்சு. அந்த விஷயத்துல நீ கொடுத்து வச்சவன்டா. பூரணி பக்கத்துல இருந்து உன் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டால. உண்மையிலே சொல்லணும்னா தாலி கட்டுற அந்த நிமிஷத்துல அப்பா, அம்மா, நீ, வேலு எல்லாரும் அக்கா உருவத்துல இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தானே நான் தாலியே கட்டினேன். என்ன மாதிரியான மனசு பாரு. பிரியா பாவம், அவ கஷ்டப்படக்கூடாது, தனக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுமோன்ற எண்ணம் அவளுக்கு வந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காகவே என் கல்யாணத்தை இவ்வளவு சீக்கிரம் நடத்தி முடிச்சிட்டா. டேய், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. மன்னிச்சிருன, யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அக்கா சொன்னதுனால தானே நான் சொல்லல. இல்லனா எல்லாரையும் நிக்க வச்சு மேட்ரை சொல்லிட்டு காலில் விழுந்துடலான்ற முடிவுல தானே இருந்தேன். கில்லாடிடா நீ. அப்படி சொல்லாதானே. நான் செஞ்ச ஒரு தப்பு, அது தப்பா இல்லையான்னு கூட எனக்கு சரியா சொல்ல தெரியல. தப்பு தானே அக்கா சொன்னா, அதனால தானே அது தப்புனே நான் ஏத்துக்கிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் பிரியா தான் என் பொண்டாட்டின்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். ஆனா அது இப்பவே நடந்திருக்குன்னா அதுக்கு அக்கா தான் காரணமே தவிர நான் இல்லைன்னு சத்தியமா சொல்றேனே. என்னை நம்புன. நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காதீங்க ஐயப்பன். நான் ஒண்ணு சொல்லவா? பேசாம பிரியாவை கூட்டிட்டு நீங்களும் இந்த வீட்டுக்கே வந்துருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. இப்பவே பொட்டியை கட்டிட்டு வரதுக்கு நானும் ரெடியா தான் இருக்கேன். ஆனா அக்கா தான் கூடவே கூடாதுன்னு தடுத்துட்டா. ஏண்டா? அண்ணா, அக்கா ஒரு லாஜிக் சொல்றானே. அம்மா உன்னை ஏத்துக்குவாங்க, வேலுவை கொஞ்சம் லேட்டா ஏத்துக்குவாங்க, ஆனா என்ன மனசார மன்னிச்சு ஏத்துக்க ரொம்ப காலம் ஆகும்னு சொன்னான். யோசிச்சு பார்த்தப்ப எனக்கும் அது கரெக்டா பட்டுச்சுண்ணே. 1000 நியாயம் சொன்னாலும் நான் செஞ்ச காரியத்தை என்னாலேயே என்ன மன்னிக்க முடியல. அப்புறம் அம்மா எப்படின்னா என்ன இவ்வளவு சீக்கிரம் மன்னிச்சு ஏத்துப்பாங்க? அது சரி. ஆனா ஒண்ணுடா ஐயப்பா, இந்த அம்மா அப்பா சென்டிமெண்ட் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு யோசிச்சு பார்த்தா நம்ம 3 பேர்ல ரொம்ப ஹாப்பியா இருக்குது நீ ஒருத்தன் தான்டா. அண்ணா, ஏன்னா அப்படி சொல்ற? மனசு பூரா இங்க தானே சுத்தி சுத்தி வருது. பாவன பிரியா என்னாலதானு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. கவலை வேண்டான்னு சொல்லுங்க. இதெல்லாம் எப்படிதான் நடக்கும்னு இருக்கிறப்ப நாம என்ன பண்ண முடியும்? எல்லாம் சரியாயிடும் ஐயப்பன். நான் இருக்கேன். அத்தைய நான் சரி பண்றேன். கவலைப்படாம நிம்மதியா வீட்டுக்கு போய் தூங்குங்க. தேங்க்ஸ் அண்ணி. பாவம் பிரியா தனியா இருப்பா. நான் வரேன். அண்ணா வரேண்ணே. டேய் ஐயப்பா நில்றா. செலவுக்கு பணம் இருக்காடா உன்கிட்ட? தேங்க்ஸ்ண்ணே. இருக்குண்ணே. ஆண்டவன் எனக்கு ஒரு வேலையை கொடுத்துதான் பொண்டாட்டியை கொடுத்துருக்கான். அந்த வகையில நான் லக்கி தான். வரேன் அண்ணி, வரேண்ணே. அண்ணி, அப்பா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. ஆனா ப்ளீஸ் அம்மாவுக்கு மட்டும் தெரிய வேணாம். நிச்சயமா சொல்றேன். கவலைப்படாம போயிட்டு வாங்க. வரேன் அண்ணி. நம்ம நானும் தெரிஞ்ச ரூட்டுக்கார சரிதான். ஆண்டவன் இன்னைக்கு இந்த வண்டியில ஏறி போட பரதேசின்னு சொல்லிட்டான். போயிட வேண்டியதா. போலாம்பா, சாலிகிராமா போ. நீ ஒன்னும் கவலைப்படாத. மீட்டருக்கு மேல எவ்வளவு கேட்டாலும் போட்டு தருவா இந்த ராமலிங்கம். ஏன்னு கேள, மனசு பூரா சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்குயா. என் பொண்ணு, ஒரே பொண்ணு, கருவேப்பிலை செடி மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்திருக்கையா. இந்த பாரு சாக்லேட்டு, உனக்கு ஒண்ணு வேணுமா? சொல்லு தரேன். என்னையா சாக்லேட் வயசாதுன்னு கேக்குறியா? எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம்.
எனக்கு வாழ்க்கையில இந்த ஒரே கமிட்மெண்ட் என் பொண்ணு. அவளுக்கு நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டேன். இதுக்கு மேல என்ன இருக்கு? சாக்லேட் சாப்பிடுவேன், லாலிபாப் சாப்பிடுவேன், ஏன் நடு ரோட்ல குந்த வச்சு கோலி ஆடுவேன். எவன் கேட்க முடியும் என்ன? ஹலோ அண்ணாச்சி, வணக்கம். நான் தான் ராமலிங்கம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? உங்க புண்ணியத்துல நானும் அமோகமா இருக்கேன் அண்ணாச்சி. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க கோச்சிக்கிட்டு போனை கட் பண்ண மாட்டீங்கன்னா சொல்றேன். அது என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணாச்சி. ஆனா ஆமாங்கிற, என்ன பண்றது, அவசர கல்யாணமா போயிடுச்சு. யாரையும் கூப்பிட கூட நேரம் இல்லாம கோயில்ல வச்சு தாலியை கட்ட வச்சுட்டேன். ஆமா ஆமா, அது என் மாப்பிள்ளதான். அதுல எந்த சேஞ்சும் இல்ல. என்ன ஒண்ணு, நான் எதிர்பார்த்த மாதிரி ஊரையே கூட்டி பண்ண முடியலங்கிற ஒரே வருத்தம் தான். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணாச்சி. உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு என்னைக்குமே வேணும். பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன். ஆமா ஆமா. என்ன மேட்டர்னா, திடீர்னு என் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஆஸ்பத்திரியில பொழைப்பாரா மாட்டாரான்னு தெரியாதுன்னுட்டானுங்க. ஆமா அண்ணாச்சி, மனுஷன் இருந்து கெடுத்தது பத்தாம செத்தும் கெடுத்த சீதா காதி ஆயிட்டானா, அந்த பயம்தான். அது ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி, என் மச்சானுக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க. அதுல கடைசி புள்ள சுத்த தருதல. அண்ணனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிறப்பா இவன் எவ்வளோ ஒருத்தி இழுத்துட்டு ஓடியான்ட்டான். இதுல வைத்தறிச்சல் என்னன்னா, அக்கா காரியே கூட புரோக்கரா இருந்து இந்த திருட்டு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கா பாருங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? 1000 தான் இருந்தாலும் பெத்த புள்ள இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சா எந்த அப்பனா இருந்தாலும் நெஞ்ச புடிச்சிட்டு உளுந்துறதானே செய்வான். அதுல வேற நம்ம நேரம் பாருங்க, தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது முன்னாடி மத்த பிள்ளைங்களை பத்தி யோசிக்கிறதே இல்லைன்னு அந்த மனுஷன் முடிவுல இருந்திருக்காரு. அவரு பாட்டு மண்டை கிண்டைய போட்டு பொண்ணு கல்யாணம் காலியாயி 3 பிள்ளைங்களும் நிரந்தர பிரம்மச்சாரி ஆயிட்டாங்கன்னா அதான் யோசிச்ச. என்னடா மாப்ள, என் பொண்ணு ரெடியா இருக்கிறா, கட்டியா தாலியான்னு கேட்டேன். உழைக்க தெரிஞ்ச புள்ளைய மாப்ள, நீங்க சொன்ன சரிதான் மாமான்னுட்டான். அதான் சிம்பிளா ஒரு கோயில்ல வச்சு மாலைய மாத்தி கட்டுற தாலின்னுட்டேன். என்னதுங்க, சரியா காதுல உள்ளாச்சு? ஓ அதுவா, அதெல்லாம் ஒரு மேட்ரா அண்ணாச்சி. பொழைக்க மாட்டாருன்னு நினைச்சது தப்பி தவறி மனுஷன் பொழைச்சிட்டாரு. என்ன இப்போ வீட்டுக்கு வந்தது காலில் விழுந்துட்டா மேட்ரு முடிஞ்சது. என்ன சொல்றீங்க? அதுக்காக கட்டின தாலிய கழட்டவா முடியும்? நம்ம பாலிசி என்னன்னா, வாழ்க்கையில சென்டிமெண்ட்னு ஒண்ணு இருக்கவே கூடாது. இன்னைய தேதிக்கு எது நமக்கு சரியோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். என்ன பெரிய உறவு, புடலங்கா புண்ணாக்கு பருத்தி கொட்டை. இன்னைக்கு செத்துட்டா நாளைக்கு வரைக்கும் அழுதுட்டு நாளான்னைக்கு எந்திரிச்சு ஆபீஸ் போற உலகம் என்னாச்சு இது? நமக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். என்ன சொல்றீங்க? ஓ அந்த பொண்ணா என்னாச்சு? அது ஆண்டவங்கிட்ட வரம் கேட்டு வந்திருக்கு போல. உங்களுக்கு தெரியாதா? ஆண்டவா, நான் 1000 பேருக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அது வரைக்கும் என்ன அவ்வையாராவே வச்சிருந்து கேட்டிருக்கும் போல இருக்கு. நான் சொல்றேனே, இந்த ஜென்மத்துல அந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது. ஸ்ட்ரைட்டா 60ஆம் கல்யாணம் தான். ஐயோ ஐயோ. ஆமா ஆமா. ஐயோ எதையா பண்ற? சொல்றது கேளியா? எதையா பண்ற? ஐயோ மெதுவா போயா, சொல்றத கேளுடா. அட பாவி, ஏய் மெதுவா ஓட்டுறா வண்டிய, கவுத்துறாதடா. ஐயோ ஏய் பாவி. மெதுவா பாத்துறா, கீழே தள்ளிடாதடா. இப்பதான்டா பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏய் ஏய் மெதுவா போட சாமி, உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரேன்டா. பொறுமையா போடா சாமி. ஏய் ஏய் நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? டேய் சாவுடா பாரதேசி, ஆளையும் மண்டையும் பாரு.